பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு ஜீனியின் அற்புத விளக்கு. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றின கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பாட்டி தன்னோட பேத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, விடுமுறை நாளே வந்துருச்சு, உன்னை எங்கேயுமே கூட்டு போக முடியல என்னால், எனக்கு வேற வயசாயிருச்சு, உன்னோடைய அம்மா அப்பா இருந்தால் இந்நேரத்துக்கு உன்னைய எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, என்னைய மன்னிச்சிருமா, எனக்கு முடியலை அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால அந்த பாட்டி தான் அந்த பொண்ணை வளர்த்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே பாட்டி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இதை சொல்லி. உடனே அந்த பேத்தி, பரவாயில்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை நீங்கள் நல்லா தானே பார்த்துட்ருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா கூட இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, நீங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறீங்க பாட்டி, என்னைய நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. அதே சமயம் பாட்டிக்கிட்ட பேத்தி சொல்லிகிட்ருக்கா, நான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு வரையும் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்குதுமா, அதனால நான் வெளியில் போயிட்டு வரத்துக்கு நேரமாகும், நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், தனியாக வேற போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேத்தியோ, அப்படியா பாட்டி, சரி நான் தனியாக போகிறதுனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இது தெரிஞ்ச ஊர் தானே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை பாட்டி, நீங்கள் முதல்ல பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு பேத்தி பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் பேத்தி தனியாக தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. எப்போதும் பாட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி பாட்டிக்கு வேலை இருக்கனால பேத்தி மட்டும் தனியாக போயிட்டுருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு ஆர்வமாக அவளை எதிர்பார்த்துட்ருக்கா. என்னடி வர்றதுக்கு இவ்வளோ நேரமாச்சு, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நாளையிலேருந்து லீவு ஸ்டார்ட்டு, அதனால் நான் இன்றைக்கே கிளம்புறேன், எங்கள் அம்மா அப்பாலாம் முதலே கிளம்பி போயிட்டாங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே பேத்தியோ, அப்படியா, சரி 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 நம்ம வெளியில் கொஞ்சம் நேரம் போய் அப்படியே பேசிட்டு விளையாண்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஆமாண்டி, அதை தான் நானும் சொல்ல வந்தேன், சரி அப்படியே நம்ம வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல, எப்போதும் வழக்கமாக பார்க்குற இடத்துல ஒரு 2-3 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு அப்படியே வெளியில் உட்காடுறாங்க. அப்புறம் அந்த பேத்தி சொல்கிறா, எங்கடி போகிற, என்ன விசேஷமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா ஆர்வமாக. அதுக்கு அந்த பொண்ணும், ஆமாம், எங்கள் சொந்தக்காரவங்களில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், அதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பாலாம் முதலையே போயிட்டாங்க, நான் இன்றைக்கி தான் கிளம்புறேன், ஏன்னா நாளையிலேருந்து லீவு வேறு ஆரம்பிக்குதா, அப்படியே லீவில் அங்கேயே இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், சரி நீ தனியாக இருக்க, உனக்கு நான் போயிட்டேன்னா போர் அடிக்கும் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஒரு நாளாவது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்படியே இருந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு, சரிடி நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறா. அப்புறம் தனியாக அந்த பேத்தி உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கா. நமக்கும் சொந்தக்காரவங்க இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வருத்தப்பட்டுட்ருக்கா. அவளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே யாருமே அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சொந்தக்காரவங்களும் இல்லை. அதை நினச்சி தனியாக உட்காந்து வருத்தப்பட்டுட்ருக்கா. பாட்டி மட்டும் தானே, அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடச்சிருக்காங்க, சரி நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னே பாட்டி தான் இல்லையே, அதனால தனியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அவள் கண்ணு முன்னாடி ஒரு விளக்கு நிற்கிது. அந்த விளக்கு அவங்க வீட்டில் இருக்கிறது தான். அப்போ தான் அவளுக்கு அது ஞாபகம் வருது. அந்த பாட்டி இது தாத்தா ஞாபகமாக ரொம்ப வருஷமாக நான் பாதுகாத்துட்டு வரேன், இது தாத்தாவுக்கு யாரோ அன்பளிப்பாக கொடுத்தாங்களாம், இது பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு அந்த ஞாபகம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அற்புத விளக்கம் அப்படின்னு அதை தேய்ச்சி பார்க்குறா. பார்த்தா நிஜமாவே ஒரு ஜீனி வருது அதிலிருந்து. சுற்றி முற்றி பார்க்குறா, என்னது நம்ம பின்னாடி யாரோ நிற்கிறாப்புல இருக்குது, நிஜம்தானா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரே அதிர்ச்சி அவளுக்கு. யார் நீ, எனக்கு பயமாக இருக்கும் நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோடு கேட்குறா. உடனே அந்த ஜீனி பேச ஆரம்பிக்குது. என்னையை பார்த்து நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், நான் இந்த விளக்கில் இருக்கிற ஜீனி தான், எதுக்கு என்னையை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு அந்த ஜீனி சொல்லிகிட்ருக்கு. இவளுக்கு நம்பவே முடியல, என்னது ஜீனி பேசுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் நிஜம்தானா, உண்மைதானா, அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சே போகிறா. ஜீனி பாட்டுக்கு பேசிகிட்ருக்கு. என்னையை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் உடனே அதை செஞ்சு காட்டுறேன், எனக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்குது அப்படின்னு ஜீனி சொல்லுது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா இல்லை தூக்கத்தில் இருக்காமா அப்படின்னு கனவு போலையே தோணுது.
அப்போ அந்த பொண்ணு, அப்படியா, நிஜமா நீ சொல்கிறதெல்லாம்? சரி, நான் ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவியா? உண்மைன்னா அதை செஞ்சு காட்டு முதல்ல அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த ஜீனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் அந்த விளக்கில் வச்சு அப்படியே அழகாக பறந்து அவள் ஆசைப்படுற இடத்துக்கு உடனே கூட்டிகிட்டு போகுது. அவளுக்கு அதை நம்பவே முடியல. அவள் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய ஆசைப்பட்டிருப்பா, ஆனால் அவளுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. நல்லா குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு முதல்ல போகணும்னு ஆசைப்படுறா. அங்கே போய் நின்றுட்டு, சரி நான் விளையாண்டுட்டு வரேன், உன்னை யாராவது பார்த்தா பயந்துருவாங்க, நீ தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உடனே ஜீனி அதுக்கு சொல்லுது, அதெல்லாம் நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்களை தவிர யாராலையும் என்னை பார்க்க முடியாது, நீங்கள் தைரியமாக விளையாடுங்க, நான் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஜீனி. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. அங்கேயும் பிள்ளைங்க விளையாடுற அழகான இடம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு ஜீனி சொல்லுது, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, அப்படியா, சரி, நான் எனக்கு இந்த இடமும் கூட பிடிச்சிருக்கு, நான் நல்லா விளையாண்டுட்டு வரேன், நீ அமைதியாக ஒரு இடத்துல இரு, ஆனால் நீ தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டியே, சரி சரி பரவாயில்ல, என் பக்கத்துலேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா விளையாடுற. அப்புறம் இன்னொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகுது. அங்கே கூட ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ட்ரெயின்லாம் நிறைய விலங்குகள்லாம் போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். அந்த இடத்துலையும் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறா அந்த பொண்ணு. இதுக்கு முன்னாடி அவள் இந்த மாதிரிலாம் விளையாண்டதே இல்லை. இதை பார்த்துட்டு ஜீனி கூட அவ்வளோ சந்தோஷப்படுது. என்னம்மா சந்தோஷமா, எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச இடம் தானே, இதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையில் போகணும்னு கனவு கண்டீங்க தானே அப்படின்னு அந்த ஜீனி அவளோட எண்ணங்களெல்லாம் அப்படியே சொல்லுது. இதை கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேனே தெரியலை, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரியெல்லாம் விளையாண்டதே இல்லை, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் இன்னைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் லீவுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த ஜீனி, ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவைனாலும் செஞ்சு வைக்கிறேன், இந்த வீடெல்லாம் மாற்றணுமா, புது வீடு கட்டித்தரவா, புது மாளிகை கட்டித்தரவா அப்படின்னு ஆர்வமாக ஜீனி கேட்குது. உடனே அதுக்கு அந்த பொண்ணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நானே நல்லா படித்து நல்ல இடத்துக்கு வருவேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ கூட இருந்தால் போதும், நீ எனக்கு ஃப்ரெண்டாக உறவாக இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. இதை கேட்டோன்னே ஜீனிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கொடுத்தோம் நீ மறுக்கிற, நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்ப, உன்னோட எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்குது, பரவாயில்ல, உன்னோட சின்ன சின்ன ஆசைகளை மட்டும்தான் நீ தீர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அப்புறம் பாட்டி வர்றாங்க. என்னம்மா உன் முகத்தில் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. உடனே அந்த பேத்தி, ஆமாம் பாட்டி, இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், என்ன பாட்டி உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. உடனே பாட்டியோ, என்னோடய வேலையெல்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சுது, சரி நாளைக்கு உன்னைய ஊருக்கு கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன், ரெடியாயிரு, நமக்கு தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நம்ம ஊரில் இருக்காங்க, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரி இத்தனை நாள் நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன்னு தான் அழைச்சிட்டு போகல, ரெடியாரு, நாளைக்கு அப்படியே ஊருக்கெல்லாம் போயிட்டு இன்னும் பல இடங்களுக்கெல்லாம் உன்னை சுற்றி காட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நமக்கு இந்த ஜீனி வந்த நேரம் எவ்வளோ நல்லது நடக்குது பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கா மனசுக்குள்ளே. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய்.